ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த குட்டி கதையை சொன்னாங்கிறது அப்பா எங்கே காணங்கிறது வந்து ஜெயலலிதா சொல்லாத குட்டி கதையா? ஜெயலலிதா சொன்னால் இனிக்கும், விஜய் சொன்னால் கசக்குன்னு என்ன அர்த்தம்? ஜெயலலிதா பதில் கொடுக்க முடிஞ்சது. ஆளுமே அந்த அம்மா என்ன கிண்டல் பண்ணாங்க. விஜய் நல்ல தலைமை பண்போடு பேச கற்றுக்கினார். டெய்லி ஒரு மாற்றிட்டே இருக்கார். அவர் ஸ்டாண்டை வந்து விஜய் மாற்றிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு வந்து விஜய் வந்து மோடி ஸ்டைலில் போகிறாரோன்னு தோணுது. மோடி எப்படி தான் இது மாதிரிலாம் பண்ணுவார், திடீர்னு குண்டக்கா தான் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கும், மக்களோட வந்து சேரும். அந்த மாதிரி ஸ்டைலில் விஜய் போகிறான்னு தெரியும். நல்லதுதான். ஆஸ் லாங் அஸ் விஜய் கிவ்ஸ் எ க்ளீன் குட் கவர்மெண்ட், வரவேற்க தயார். இன்று வரையில் விஜய் அரசாங்கத்தின் மீது எந்த ஊழல் புகாரும் இல்லை, அதிகார துஷ்பிரயோகமும் இல்லை. நீங்கள் சொன்னீங்க வேலுமணி போய் திரு விஜய் பாராட்டினார் அப்படின்னு. ஆனால் வேலுமணி தங்கமணி திமுக பக்கம் போவாங்களோ அப்படிங்கிற பேச்சு இருக்கு. இல்லை, வேலுமணி தங்கமணி ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் விஜய். திமுக பக்கம் போக மாட்டாங்க. திமுக பக்கம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன கொஞ்சம் உடம்புல வந்து எம்ஜிஆர் ரத்தம் ஓடுது, ஜெயலலிதா ரத்தம் ஓடுது. ஆனால் அவங்களுக்கு வந்து இவரை கண்டா பிடிக்கல எடப்பாடிங்கிறது வாஸ்தவம், அது தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப நாளாக ஒத்துப்பார். இப்போது அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் பாய்காட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் 3வது 4வது இடத்துக்கு வந்து அசிங்கமாடும். விஜய் முதல் இடம், திமுக 3வது இடம் வந்து வச்சுங்க, கட்சி பேர் ரிப்பேர் ஆகிடும். ஸோ கௌரவமாக விளங்கிக்கிறது நல்லது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீடுகள் அலுவலகங்களில் ஏன் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரெய்டு நடத்துகிறார்கள், அடுத்த குறி யாருக்கு? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷம் சுவாமி. வணக்கம் நைதன். முக்கியமாக திரு விஜயுடைய சட்டப்பேரவையுடைய நடவடிக்கை, சைகை காமிச்சது, அப்புறம் அப்பா எங்கே என்ற குட்டி கதை சொன்னது, இதெல்லாமே மாண்பு இல்லை அப்படின்னு திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், விஜய் எதிர்க்க தொடங்கிவிட்டா மாதிரி தோணுது. அது வந்து திமுகவோட பாய்க்கு அவல் போடுற மாதிரி. அப்போ என்ன சொல்லுவார் ஸ்டாலின்? என்னோட அரசாங்கம் சொல்கிறார், என் தயவில் அந்த மீனிங்கில் அது விஜய் சொல்லிட்டார் இல்லைன்னு. ஏங்க, சபாநாயகர் சட்டசபையோட தலைவர், சபாநாயகரே சொல்லிட்டாரு இது க்ளீன் கம்ப்ளீட்டுங்கிறது தப்பு கிடையாதுன்னு. இப்போது எம்ஜிஆர் பீரியடில் எஸ்ஆர் ராதான்னு ஒருத்தர் இருந்தார், டிஎம்கே. அவரும் தலைமுறைன்னு சண்டை வரும். இவர் எஸ்ஆர் ராதா ஏடிஎம்கே, துரைமுருகன் டிஎம்கே. அப்போ எஸ்ஆர் என்ன பழகின, வேஷ்டி அவுத்து கட்டிப்பாங்க. சில பேருக்கு பழக்கம் வேஷ்டியை இழுத்து கட்டிப்பாங்க. வேஷ்டி அவுத்து போட்டு காமிச்சாருன்னு அவர் மேலே புகார் அசம்பிளியில் வந்தது. எம்ஜிஆர் கூட சொன்னாலாம், ராதா அப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா, அவங்ககிட்ட கெட்ட பழக்கம், வேஷ்டி இழுத்து கட்டிப்பான். அப்படிப்பட்ட சட்ட நான் பார்த்துருக்கேன், நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த அசம்பிளியை 85 86 எம்ஜிஆருக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆர் சிரிச்சாராம், ராதா அந்த மாதிரிலாம் பண்ணுவானாயா, அவன் வேஷ்டி கட்ட தெரியாது அவனுக்கு, அவனும் லூஸ் ஆகுக்கு ஆழும், அதை போய் நீங்கள் டிஎம்கே சொல்கிறீங்களே வேஷ்டி அவுத்து காமிச்சாருன்னு. அந்த மாதிரி வேடிக்கைகள் இது வந்து சைன் பண்ணார். சைன் வந்து சட்டசபைக்கு குந்தகமாக இல்லையாங்கிறது முடிவு பண்ணக்கூடிய ஒரு சபாநாயகரே சொன்னதுக்கப்புறம் இதை நம்ம பெருசாக கொண்டு போகிறதுல எந்த அர்த்தமாக இருக்குதோ நமக்கு தெரியல. ஆனால் இந்த விமர்சனங்கள் சிபிஎம் கூட சொன்னாங்க, சிபி கூட சொன்னாங்க, அது ஏற்புடையதல்ல அப்படின்னு. அது திருமாவளவன் சொல்கிறதுல என்ன நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த குட்டி கதையை சொன்னாங்கிறது அப்பா எங்கே காணங்கிறது வந்து ஜெயலலிதா சொல்லாத குட்டி கதையா? ஜெயலலிதா சொன்னால் இனிக்கும், விஜய் சொன்னால் கசக்குன்னு என்ன அர்த்தம்? ஜெயலலிதா பதில் கொடுக்க முடிஞ்சது. ஆளுமே அந்த அம்மா என்ன கிண்டல் பண்ணாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, இப்போது டைரெக்டாக பேசாமல் இந்த மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னாரு. பார்ட்டி ஃபண்டு யாருன்னு குழந்தை கூட தெரியும் தமிழ்நாட்டில். அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைனே கொடுக்க வேணாம். உதயநிதி யாருக்கு பார்ட்டி ஃபண்டு சொன்னாதான் ஆச்சுன்னா நீங்கள் நீங்களே மண்ண மாதிரி போடுற மாதிரி அவர் தான் சொல்லிட்டார். போகும்போது நீங்கள் தான் பார்ட்டி பண்ணிட்டாரு. அவர் என்ன சிபிஎம் சொன்னாரா, கம்யூனிஸ்ட் சொன்னாரா, காங்கிரஸ் சொன்னாரா, பிஜேபி சொன்னாரா? உங்களே தான் சொன்னார், நீங்கள் தான் முன்னே ஆட்கள். ஸோ இப்போ வந்து விஜய் நல்ல தலைமை பண்போடு பேச கற்றுக்கினார். இந்த உரையே அதுக்கு சாட்சி. நல்ல டீனிங் என்ன எடுத்தவுடனே அரசியல்வாதி வர முடியாதுங்க. எம்ஜிஆர் எடுத்தவுடனே வந்தார். அவர் 15 வருஷம் அரசியல் இருந்தால் முதலமைச்சர் ஆனார். இவர் அப்படி இல்லை, 2 வருஷத்தில் வந்துட்டார். ஸோ அந்த யோட்டு கிவ் அலவன்ஸஸ் சொல்லுவாங்க. அந்த அலவன்ஸ் கொடுக்கணும் விஜய்க்கு. நீங்கள் அந்த அலவன்ஸ் கொடுத்து கூட இந்த வாட்டி அவர் பேச்சு சூப்பராக ஈடுபட்டிருக்கு, பிரமாதமாக லெவலில் போயிருக்கு. ஏன்னா ஆக்ஷன்ஸ் செய்க எல்லாம் நடிகர்னு சொல்லலாம், இருந்துட்டு போட்டுமே
நடிகராக இருந்தால் தப்பு இல்லை, ஆக்ஷன் எல்லாம் காட்டுறாரு, அது டைரக்டர் வந்து ஸ்பீக்கர்னாங்க. இதெல்லாம் கமெண்ட் விஜயை பற்றி அடிக்காத கமெண்ட் அவர் நடிகையோட கூட சேர்த்து வச்சு பேசி எவ்வளோ கேவலமாகலாம் பேசினாங்க. அந்த மாதிரி விஜய் என்னைக்காவது பேசியிருக்காரு? பேசுனதில்லை. அப்பா பற்றி காணோன்னாரு, அப்பா காணோம். ஒரு பக்கம் அப்பா அம்மான்னு ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஒரு பக்கம் அப்பா காணாமல் போயிட்டாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து போகணுமே தவிர சீரியஸாக எடுத்துக்கூடாங்கிறது என்னோட கணிப்பு. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஆனால் அது அடங்கி அடுத்த லெவலுக்குலாம் வந்துருச்சு. இப்போ விஜய் பஸ்ஸில் பயணம் போனது, இதெல்லாமே வேற விதமான ஒரு அரசியலை முன் வச்சிருக்காரு. டெய்லி ஒரு மாற்றிட்டே இருக்கார். அவர் ஸ்டாண்டை வந்து விஜய் மாற்றிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு வந்து விஜய் வந்து மோடி ஸ்டைலில் போகிறாரோன்னு தோணுது. மோடி எப்படி தான் இது மாதிரிலாம் பண்ணுவார், திடீர்னு குண்டக்கா மண்டக்கா தான் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கும், மக்களோட வந்து சேரும். அந்த மாதிரி ஸ்டைலில் விஜய் போகிறாரான்னு தெரியும். நல்லதுதான். ஆஸ் லாங் அஸ் விஜய் கிவ்ஸ் எ க்ளீன் குட் கவர்மெண்ட், வரவேற்க தயார். இன்று வரையில் விஜய் அரசாங்கத்தின் மீது எந்த ஊழல் புகாரும் இல்லை, அதிகார துஷ்பிரயோகமும் இல்லை. ஒன்று 2 பேர் தவறு பண்ணால் தண்டனை கொடுத்துறார், இனிமேல் நடவடிக்கை எடுத்துறார். இப்போது ஒரு கட்சி தலைவரால் ஒரு கோடி தொண்டனை பார்த்துட்டு இருக்க முடியுமா? பூதகண்டை வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. திமுக முடியாது, அதிமுக முடியாது. தவறு செய்வதன் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் நல்ல தலைவர். அந்த விஷயத்தில் விஜய் நடவடிக்கை எடுக்கிறார், அது பாராட்டும். தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னு நம்ம நம்புகிறோம். அதிமுக என்ன மனநிலையில் இருப்பாங்க? தாவேக பக்கம் போகலாம் நினைப்பாங்களா, இல்லை அதிமுக பக்கம் போகலாம் நினைப்பாங்களா? எப்போ உடையாமல் இருக்குன்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஏன்னா வேலுமணி கை கொடுத்து வந்தார் விஜய். இந்த பக்கம் எடப்பாடி மூஞ்சி திருப்பினார், விஜய்கிட்ட பார்க்காம சிரிச்சாரு, மூஞ்சி திருப்பினார், சிரிச்சாரு. அப்பா கதை சொல்லும்போது சிரிச்சாரு. ஆனால் வேலுமணி பாராட்டுற அளவுக்கு அவரை போய் பாராட்டுறதுக்கு எடப்பாடிக்கு மனசு இல்லை. என்னதான் இருந்தாலும் அவர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். இந்த சபையில் பார்த்தீங்கன்னா 2 முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்க. ஓபிஎஸ் இருந்தார், இபிஎஸ் இருந்தார். துணை முதலமைச்சர் இவர் உதயநிதி. ஸோ நிறைய நிறைய அந்த எக்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான சபையில் வந்து என்னென்னா, இது வந்து சபை நடவடிக்கைகள் சில பேரோட கேட்டாங்க, 3 நாளில் முடித்தாங்க, 30 நாளில் முடித்தாங்க. திமுக கூட தான் அந்த மாதிரி தான் பண்ணிது. சபை நடவடிக்கை எடுக்க வேண்டியது சபாநாயகர் ப்ளஸ் அலுவல் குழு, அவங்க தான் முடிவு பண்ணி, நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ விஜய் வந்து நீங்கள் சொல்கிற கிமிக்ஸ்லாம் பண்ணுறாருன்னா வேடிக்கைக்கு பண்ணுறாரு. பண்ணிட்டு போட்டோமே, அவர் யங் மேன், கொஞ்சம் அலவன்ஸ் எல்லாமே சீரியஸாக எடுத்துக்காங்க, கொஞ்சம் தமாஷா எடுத்துகிட்டு போனால் சரியாக போடுன்னு தோணும். ஏடிஎம்கே பற்றி கேட்டேன். ஏடிஎம்கேல நீங்கள் சொன்னீங்க வேலுமணி போய் திரு விஜய் பாராட்டினார் அப்படின்னு. ஆனால் வேலுமணி தங்கமணி திமுக பக்கம் போவாங்களோ அப்படிங்கிற பேச்சு இருக்கேன். இல்லை, வேலுமணி தங்கமணி ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் விஜய். திமுக பக்கம் போக மாட்டாங்க. திமுக பக்கம் போது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன, கொஞ்சம் உடம்புல வந்து எம்ஜிஆர் ரத்தம் ஓடுது, ஜெயலலிதா ரத்தம் ஓடுது. ஆனால் அவங்களுக்கு வந்து இவரை கண்டா பிடிக்கல எடப்பாடிங்கிறது வாஸ்தவம், அது தெரிஞ்ச விஷயந்தான். ரொம்ப நாளாக ஒத்துப்போ. ஸோ அதனால் தனியாக அணி கிரியேட் பண்ணாங்க, அதாவது ஒர்க் அவுட் எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, அப்படி கொள்ள முடியாச்சு. இப்போது அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் பாய்காட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவளுக்கு தெரியும் 3வது 4வது இடத்துக்கு வந்து அசிங்கமாடும். விஜய் முதல் இடம், திமுக 3வது இடம் வந்து வச்சுங்க, கட்சி பேர் ரிப்பேர் ஆகிடும். ஸோ கௌரவமாக விளங்கிக்கிறது நல்லது. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விஜய் மீது நம்பிக்கை இல்லை, ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை, அவர் கதை விட்டுட்டு, இல்லை ஓட்டு போட்டு போய் நம்பிக்கை இல்லை, ஏவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு கம்பெனி விலகிட்டு போகிறது அவங்க. ஏன்னா கையில் பணமும் இல்லை. ஒரு தேர்தல்னால் சாதாரண இல்லைங்க. திமுக கூட தான் பணம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அவங்க பர்சனலாக ரீச் பீப்புள். பாகிஸ்தான் எப்படி சொல்லுவாங்க, பாகிஸ்தானியர்கள் உலகமாக கோடீஸ்வரர்கள். பாகிஸ்தான் ஒரு பஞ்சம் பழித்த நாடும்பாங்க, டெசர்டட் கண்ட்ரிம்பாங்க. அந்த மாதிரி திமுகவில் இருக்க தலைவர்களாக கோடீஸ்வரர்கள், கட்சியில் தான் பணம் இல்லாமல், பணமே 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி தேர்தலில் கூட செலவு பண்ணி பணமே நீங்களே செலவு பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி போட்டி போடுற தேர்தல் அவங்க தலை தான் போகுது. ஆகவே திமுக வெர்சஸ் டிவிகேன்னு இருக்குமே தவிர, இது திமுக அதிமுக வெர்சஸ் டிவிகேன்னு இருக்குமா டவுட்ஃபுல். ஆனால் அதிமுக சுயபர்சனாக தெரியக்கூடிய நேரம் வந்தாச்சு. இனிமேலும் இப்போது யாரோ அன்றைக்கி சொன்னாங்க, ஒரு பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், ஸ்டாலின் இருந்த இடத்துல உதயநிதி நல்லா பண்ணுறார், அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எடப்பாடியால் ஏன் மனசு வரல? ஸ்டாலின் பண்ணுற அளவுக்கு எடப்பாடி தைரியமாக பண்ணியிருந்தாருன்னா எதிர்கட்சி தலைவர்னு வந்திருக்கலாம். தலைவருங்கிறது போஸ்ட் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த லேவல் மட்டும் முக்கியம் இல்லை. தலைமையை எடுத்து நீங்கள் சீர்றது இருக்கு பாருங்கள், அவரை ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். அது பண்ண தவறிட்டார். அதே மாதிரி போன திமுக ஆட்சியில் அண்ணாமலை மாதிரி எதிர்த்து இருந்தாருன்னா ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இருந்தது. அப்போவும் சாஃப்டாக போனீங்க, இப்போவும் சாஃப்டாக போனீங்க. ஏடிஎம்கே டசன்ட் ரிக்வயர் அ சாஃப்ட் லீடர், இட் நீட்ஸ் அ ஹார்ட் லீடர். சீரும் தலைமை தான் தேவையை தவிர இந்த மாதிரி அமைதியான தலைமை தேவையில்லைன்னு
அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது எப்படி டெவலப் ஆகுது போக போக பார்க்கணும். நீங்கள் இப்போது தங்கமணி வேலுமணி பற்றி சொன்னீங்க. சி.விஜய் பாஸ்கர் அநேகமாக தாவேக்கால சேர்ந்துருவார், சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, வருகிற திங்கட்கிழமையெல்லாம் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த 5 தொகுதிகளுமே அதிமுக போட்டியிட்ட தொகுதிகள், அவங்க தான் போய் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் அந்த தொகுதிகளை போட்டியிடாமல் போகிறது அதிமுக இழப்பு தானே? சரி, இப்போ அதிமுக போட்டி போட்ட தொகுதிகள் எப்போ போன தேர்தலில், அந்த தேர்தல் என்ன ஆச்சு? திமுக அதிமுக தான் இருந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட தண்ணீருக்குள் இருக்கும் ஒரு சப்மரீன் மாதிரி இருந்தார் அவர். உண்மையாக சொல்லணும்னா தண்ணீருக்குள் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருந்தார். ஒன்றுமே சலனமே இல்லை. திடீர் நீர்மூழ்கி கப்பல் வெளில வந்தது, போட்டு தம்சம் பண்ணிடுச்சு. நீர்மூழ்கி கப்பல்லாம் சிறந்த உதாரணம் விஜய்க்கு. இப்போ அப்படி இல்லை, விஜய் பலம் பொருந்தி ஆகிட்டார். திமுக அடுத்த பலம் பொருந்தி இருக்குது. இது நடுவில் மாட்டின கதவுல மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கிச்சு. நான் என்ன பண்ணுறதுன்ற பயம் அதிமுக இருக்குது. அதிமுக போட்டி போட்ட தொகுதி என்பதால் மட்டுமே அதிமுக ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. விஜய் ஸ்வீப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா விஜய்க்கு வந்திருக்கிற செல்வாக்குனால ஈஸியாக 5-4 ஜெயிச்சுட்டு போகலாம். பெருந்துறை மட்டும்தான் டஃப்பாக இருக்கிறத நான் கேள்விப்படுறேன். பெருந்துறையில் மட்டுமாவது அதிமுக போட்டி போட்டால் 2வது இடத்துக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். அது 2வது இடம் தான். 2வது இடம், முதல் இடமா 2வது இடமா வாட்டவர், பெருந்துறை மட்டும். ஆனால் போட்டி போராட்டியும் சரிவு தானே, போட்டி போராட்டியும் பலவீனம் தானே அதிமுக. போட்டி போட்டு 3வது இடத்துக்கு வரதை விட கௌரவமாக வாபஸ் வாங்கிட்டு இருந்தால் இப்போ பல திமுக பல இடத்துல போட்டி போடல, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுச்சு. எஸ்கேபிசம் தான் இருந்தாலும் அது ஒரு ஃபேஸ் சேவிங் டிவைஸ் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். திமுக அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கா? விஜய் என்ன கணக்கு போடுறாருன்னா அதிமுக ஒன்றா சேர்ந்துடும் கூடிய விரைவில், எம்ஜிஆர் ஜெயலலிதா வாரிசாக நம்மளை அறிவிச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அதனால தான் எம்ஜிஆரை பற்றி பேசினார், ஜெயலலிதா அம்மையார்னு சிடி நிர்மார் பேசினதெல்லாம் அதிமுக ரொம்ப திட்டாத்துக்கு காரணமே அதிமுக தொண்டர்கள் மீது அவர் மதிப்பு வச்சிருக்கார், அவங்கள அப்படியே எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. அப்படி அதிமுகவின் மறுமூலமாக விஜய் வந்துட்டார்னா 20 வருஷம் அவர் பிடிக்க முடியாது. இப்போ திமுக வர்சஸ் விஜய்னு வந்துடும், அதிமுக காண போயிடும். மத்திய பாஜக என்ன நினைக்குதான், அதிமுக ரெண்டும் காண போகணும், போயிட்டு நம்மளும் பிஜேபியும் தாவேக்கான எதிரெதிர் போட்டி போடணும். அப்போ அந்த ப்ராசஸில் அதிமுக தாவேக்கோட இணைஞ்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு எனிமி அவுட்டு, ஒரு ஃபோர்ஸ் அவுட்டு. திமுக சதுர அடிச்சிடலாம், 4-3 ஆக்கிடும், அது முன்னில் துண்டாக போயிடும், பிட்டாக போய் ஜாயின் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஃபேஸ் பண்ணிக்கலாம், விஜய் நம்மளும் நேருக்கு எதிர் மோதிக்கலாங்கிற மாதிரி பாஜக கணக்கு போடுது. விஜய் என்ன கணக்கு போடுறாருன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம எம்ஜிஆர் லீகசி, எம்ஜிஆர் தொண்டர்கள் நம்ம பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தொண்டர்கள் என்றைக்கும் கலைஞரையோ ஸ்டாலினோ ஏற்றுக்க தயாராக இல்லை. அவர் எம்ஜிஆர் ரத்தம். அப்படி பார்த்தீங்கன்னா 9 மந்திரி சபையில் 9 மந்திரி அதிமுக மந்திரி தான் இருந்தாங்க. அவங்களாம் பஞ்சத்துக்கு பழிச்சு போனவங்க, அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையான தொண்டன் விஜயா ஸ்டாலினான்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் விரும்புவோம். ஏன்னா அதிமுக தொண்டன். அப்போ இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் சொல்லலாம், எனக்கு கட்சி தலைவரோட எனக்கு தொண்டர்கள் அதிகமாக கொடுங்க போதும் அப்படிங்கிறாராம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சனிக்கிழமை கேட் கிராஷ் நடக்குது பனையூரில். நிறைய தொண்டர்கள் போய் சேர்றாங்க, நிறைய தலைவர்கள் போய் சேர்றாங்க. அதிமுக நிறைய தலைவர்கள் போகிறாங்க. இது தலைவர்கள் தான் போகிறாங்க, தொண்டர்கள் அதிமுக தான் இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி நம்புறாருல்ல? இல்லை, தொண்டர்கள் போகிறது நமக்கு தெரியாது. இப்போ தலைவர்கள் போகிறது பத்திரிகையில் செய்தியாக வரும், டிவியில் நியூஸாக பார்க்க முடியும். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் மந்திரி போகிறாங்கன்னு, முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் வட்ட முன்னாள் ஒன்றிய தலைவர் போகிறாங்கன்னா தெரியாது. எப்போ தெரியும்னா இப்போ தேர்தல் வருது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு உண்மையான முகம் தெரியும், அண்டர் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு. என்றைக்குமே தொண்டர்கள் வெளியில் காய்ச்சிக்கவே மாட்டாங்க, மூஞ்சில் அவங்க ஆக்சிடெண்ட்டில் தான் காட்டுவாங்க. பெரிய தலைவர் தான் காரில் போவாங்க, கொடி போட்ட காரில் போவாங்க, அவங்க வேறு விஷயம். உண்மையான தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்காங்கிறது தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி கையில் தான் அதிமுக இருக்கும்ல? அதிமுக தனியார் தான் எடப்பாடி கையில் தான் இருக்கும். திமுகவோட ஜாயின் பண்ணால் அவர் அதிமுக ஒன்றா சேர்ந்துன்னா ஸ்டாலின் தலைவர் செயல் தலைவர், அப்போ கூட யார் முதலமைச்சர்னு போட்டி வரலாம். பட் ஆனால் 2 கட்சியுமே க்ஷீணமாகி போச்சு. திமுக வீக் ஆகிட்டு வருது, அதிமுக அதை விட ரேஸில் இன்னும் அதிகமாக போய் வீக் ஆகிட்டு வருது. 2 வீக் கட்சிகள் இருக்கணுமா? என்ன பிஜு பட்நாயக் அப்பயே பிளான் பண்ண 2 கட்சி சேர்த்து வைக்க எம்ஜிஆர் பீரியடில் ஆல்மோஸ்ட் சேர்த்து வச்சார், முடியாது போயிடுது. இப்போ பிஜு பட்நாயக்கோட கனவு அவர் மறைந்த பிறகு உண்மையானமாக நம்ம பார்க்கணும். அதிமுக எடப்பாடி திமுக கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக இருக்காரு அப்படின்னு நிறையா அதிமுககாரங்க ஃபீல் பண்ணுறாங்க.
இல்லை அவர் தாவேக்கா கூட ஒரு லாங் டேர்மில் ஒரு அலையன்ஸ் வச்சுக்கலாம், ஒரு இணைப்பு வச்சுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. எதை சூஸ் பண்ணுவார் எடப்பாடி? எடப்பாடியோட தாவேக்கா போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. அவங்களுக்கு சின்ன கட்சியோட போவாங்களே தவிர அவங்களோட பெரிய கட்சியோட போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ எடப்பாடிக்கு திமுகவோட இப்போ எடப்பாடி நிலைமை ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை. விஜயும் பகைச்சிக்க முடியாது, ஸ்டாலினும் பகைச்சிக்க முடியாது. விஜய் பகைச்சினான்னா காலி, ஒரு 4 வழக்கு எடுத்து விட்டோன்னா கொடநாளில் வெளில வந்துடும், எல்லாம் உள்ள அமைதி கிடக்கு. அவர் அமைதியாக இருக்க பார்க்குறாரு. ஸ்டாலின் எதிர்க்கவும் பயப்படுறாரு. ஸ்டாலின் எதிர்த்து தான் வேறு மாதிரி போய்டும். நாளைக்கு அவர் புகலிடம் வந்தால், ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கறதுக்கு டெல்லியில் ஆதரவு இல்லை. அதிமுகவுக்கு பாஜக குரல் கொடுக்காது, திமுகவுக்கும் காங்கிரஸ் குரல் கொடுக்காது. தேசிய கட்சியில் 2 பிஞ்சிட்டு போச்சு. எல்லாம் விஜய் பக்கம் வந்துச்சு, ஒன்று அந்த பக்கம் போச்சு. ஸோ திராவிட கட்சிகள் வயிற்றில் நெருப்பை கட்டியிருக்கிறதுக்கு காரணமே மத்திய அரசாங்கம் இதை நடவடிக்கை எடுத்து 2 பேரும் எடுக்க வாய்ப்பு உண்டு. என்ன ஈக்குவலாக பார்க்குது. அப்போ நமக்கு ஆதரவு கொடுக்குறது என்ன பண்ணுறது, இந்த பயத்தில் 2 பேரும் கூட்டணி வச்சு அதை செயல்பட்டு உங்களுக்கு நான் தானே எனக்கு நீ தானே அப்படின்னு போகிறாங்களோன்னு என்ன வருது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமையாக திரு பிரகாஷ் சாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.